தெர்மோமெட்ரி கான்செப்ட்ல நீட் டைப் ஈஸி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A device used to measure temperature is dash. ஹைக்ரோமீட்டர், பைரோமீட்டர், பேரோமீட்டர், கெலோரிமீட்டர் அப்படி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஹைக்ரோமீட்டர் அப்படின்னா பாத்தீங்கன்னா இட் இஸ் a device used to measure amount of water vapor present in air, soil இந்த மாதிரி ஸ்பேஸ்ல amount of water vapor present பண்ணது கண்டுபிடிக்கிறது ஹைக்ரோமீட்டர். பேரோமீட்டர்ன்றது இட் இஸ் a device used to measure atmospheric pressure. கெலோரிமீட்டர் வந்து இட் இஸ் a device used to measure heat capacity, specific heat capacity அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. பைரோமீட்டர் இஸ் a device used to measure temperature of the body distantly. டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் உடைய டெம்பரேச்சரை பைரோமீட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர் பாடியும் பைரோமீட்டர் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ பைரோமீட்டர் இஸ் யூஸ்ட் டு மெஷர் வெரி ஹை டெம்பரேச்சர் பாடி and this pyrometer using we can measure temperature of distance object. அப்படின்னா வந்து எந்த டிவைஸ் யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை இந்த ஆப்ஷன்ல எதை யூஸ் பண்ணி டெம்பரேச்சரை மெஷர் பண்றோம்னா பைரோமீட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து செகண்ட் ஆன்சர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. On which of the following scales of temperature the temperature is never negative? Temperature is never negative என்றாங்க. அதாவது டெம்பரேச்சர் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகிற டெம்பரேச்சர் கெல்வின் தான். அப்சல்யூட் டெம்பரேச்சர் லீஸ்ட் டெம்பரேச்சர் 0 கெல்வின். ஸோ அப்போ வந்து நமக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் வந்து கெல்வின் ஸ்கேல்ல தான் நெகட்டிவ் டெம்பரேச்சர் இருக்காது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம், அதே 0 கெல்வின் டெம்பரேச்சர் நம்ம செல்சியஸ்ல சொல்லும்போது -273 சொல்லுவோம். அப்போ சென்டிகிரேட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு, ஃபாரன்ஹீட் நெகட்டிவ்ல இருக்கு, ராமர் ஸ்கேலும் நெகட்டிவ்ல இருக்கு. கெல்வின் ஸ்கேல் மட்டும் தான் நமக்கு என்ன சொல்றோம்னா பாசிட்டிவ்ல, ஆல்வேஸ் பாசிட்டிவ், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாசிட்டிவ் டெம்பரேச்சர் வந்து கெல்வின் ஸ்கேல் டெம்பரேச்சர். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. A difference of temperature of 25 degrees centigrade is equal to a difference of dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சென்டிகிரேட் ஸ்கேல் டிஃபரன்ஸ் வரதும் ஃபாரன்ஹீட்ல டிஃபரன்ஸ் வரதும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தெர்மோமீட்டர் இருக்குன்னு எடுத்துங்க. இதுக்கு வந்து அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும், லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இருக்கும். இந்த ரீடிங் அப்படின்னு ஒன்று வரும். ஓகேங்களா? இங்க வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா நம்ம எப்பவுமே யூஸ் பண்ண போறோம். ரீடிங் மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் டிவைட் பை அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இதுதான் ஃபார்முலா. இப்போ சென்டிகிரேட் ஸ்கேலுக்கும் ஃபாரன்ஹீட் ஸ்கேலுக்கு எடுக்கிற பாருங்க. சென்டிகிரேட் ஸ்கேல்ல ரீடிங் வந்து 0, லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 0 வரும், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 100 மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 0ன்னு எடுத்துக்கணும். இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலா லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ன்றது மெல்டிங் பாயிண்ட், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பாயிலிங் பாயிண்ட். சென்டிகிரேட்டுக்கு வந்து லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 0, அப்பர் ஃபிக்ஸ்டு 100 வரும். இதே ஃபாரன்ஹீட் எடுத்தோம்னா ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து எடுக்கும்போது லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 32, அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 212ன்னு வரும். இதே வந்து கெல்வின் ஸ்கேலுக்கு எடுத்தோம்னா கெல்வின் ஸ்கேலுக்கு எடுக்கும்போது லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 273, அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து 373ன்னு வரும். இந்த ராமர் ஸ்கேலுக்கு எடுக்கும்போது லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 0, அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 80 அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, அடுத்து வர கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சென்டிகிரேடுக்கும் நம்ம ஃபாரன்ஹீட்டுக்கு என்னன்றது ரிலேஷன் எழுதுறோம் பாருங்க. ஃபாரன்ஹீட்டுக்கு F மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 32 டிவைட் பை 212 minus 32 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை சிம்பிளை பண்ணா C by 100 is equal to F minus 32 divided by 118 கிடைக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் பண்ணிட்டு இந்த 10ம் 18ம் கேன்சல் பண்ணா இங்க 5 இங்க 9 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ C is equal to என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 5 by 9 of F minus 5 by 9 of 32 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்கு. இப்போ நமக்கு சேஞ்ச் இன் டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர்னா அப்போ C1 is equal to 5 by 9 F1 minus 5 by 9 into 32 அப்படி எழுதிக்கலாமா? சரி. அதே மாதிரி C2 செகண்ட் டெம்பரேச்சர் C2 வந்து 5 by 9 into F2 minus 5 by 9 into 32. அப்போ டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர்னா செப்பரேட் பண்ணுங்க. அப்போ டிஃபரன்ஸ் வந்து என்ன வரும்? C1 minus C2 is equal to 5 by 9 into F1 minus F2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இன் 25 டிகிரி சென்டிகிரேட் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட்ல கேட்டிருக்காங்க. அப்போ இந்த C1 மைனஸ் C2 தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 25 கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 5 by 9 ஆஃப் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் வேணும். அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட். அப்போ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் வரும்போது இந்த 5 25 கேன்சல் பண்ணா 5ன்னு வருது. 5 இன்ட்டு இந்த 9 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க? 45. ஸோ 45 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ டெம்பரேச்சர் வந்து சென்டிகிரேட்ல 25 டிகிரி சென்டிகிரேட் சேஞ்ச் ஆகும், ஃபாரன்ஹீட்ல சேஞ்ச் ஆகிறது வந்து 45 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இந்த மாதிரி சம் எல்லாம் சால்வ் பண்றது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போறோம்.
ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இந்த லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் அப்பர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் யூனிட் ஆஃப் தெர்மோமீட்டருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. தி அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னா கெல்வின் ஸ்கேல் டெம்பரேச்சர், அப்போ 0 கெல்வின் அர்த்தம். அதுல வந்து ஃபாரன்ஹீட் எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ரீடிங் மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு. அப்போ கெல்வின் ஸ்கேல் மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் 273 டிவைட் பை அப்பர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் 373 மைனஸ் 273, இது கெல்வின் ஸ்கேல் போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் பார்த்தீங்கன்னா ஃபாரன்ஹீட் மைனஸ் 32 டிவைட் பை 212 மைனஸ் 212, இது 212 மைனஸ் 32 போட்டுங்க. இப்போ வந்து கே வந்து எவ்வளவு கொடுத்தாங்க 0. அப்போ 0 மைனஸ் 273 டிவைட் பை 373 மைனஸ் 273 வந்து 100 இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 32 டிவைட் பை இது 118 போட்டுக்கலாம். இப்போ 0 0 கேன்சல் பண்ணிருங்க. இந்த 10 18 கேன்சல் பண்ணா இங்க 5 வரும், இங்க 9 வரும். எஃப் தானே வேணும் நமக்கு, 9 இங்க கொண்டு வந்துருங்க. அப்போ மைனஸ் 9 இன்டூ 273 டிவைட் பை 5 இஸ் ஈக்குவல் டு எஃப் மைனஸ் 32 தானே இருக்கு. இந்த மைனஸ் 32 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, பிளஸ் 32 வந்துடும். ஸோ இதுல இருந்து நமக்கு எஃப் என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபோர்த் சம்முக்கு இதை சால்வ் பண்ணா நமக்கு மைனஸ் 459.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வரும். இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா 460, அதாவது மைனஸ் 460 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. The freezing point on a thermometer is marked as minus 20 degrees centigrade and the boiling point as 130 degree. The temperature of human body 34 degrees centigrade on this thermometer will be read as. அப்போ நமக்கு டிஃபரெண்டா ஒரு தெர்மோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் 20 எடுத்துங்க, அப்பர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் 130 எடுத்துட்டு இந்த தெர்மோமீட்டர்ல 34 டிகிரி சென்டிகிரேட் எவ்வளவு வரும்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ வந்து நம்ம ரீடிங் மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் பை அப்பர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் அது இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டான தெர்மோமீட்டருக்கு ரீடிங் வந்து சீன் போட்டு மைனஸ் 0 லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் பை அப்பர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் 100 மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் 0 போட்டு இப்போ நம்ம பார்க்க போற தெர்மோமீட்டருக்கு வந்து ரீடிங் வந்து ஆரம்பிச்சுட்டு மைனஸ் போட்டு லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் 20 போட்டுங்க. பை அப்பர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் இது கொடுத்தாங்க, இதுதான் அப்பர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட், இது வந்து லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட், இந்த இது வந்து சென்டிகிரேட்ல கொடுத்துருக்காங்க, ரீடிங் கேட்கறாங்க. ஸோ அப்பர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் 130 மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் 20 போட்டுங்கப்பா. அப்போ சி பை 100 is equal to r plus 20 divided by 130 plus 20 வந்து 150. ஓகே, இந்த 50 டேபிள் அடிச்சீங்கன்னா 2 3 வருது. அப்ப என்ன இருக்கு பாருங்க, 3c divided by 2 is equal to r plus 20 வருது. இல்ல 20 இந்த பக்கம் வந்ததுக்கு மைனஸ் 20 வந்துடும். இப்போ c சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ r is equal to 3 into c எவ்வளவு கொடுத்துருக்காங்க 34 divided by 2 கரெக்ட்டுங்களா, மைனஸ் 20 போட்டுக்கிறோம்ப்பா. ஓகே, இப்போ வந்து இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன வருது பாருங்க, ஆன்சர் வந்து நமக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3 into 34 டிவைட் பை இந்த 2 போட்டாச்சு இல்லைங்களா, மைனஸ் 20 போட்டோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இது 34 கேன்சல் பண்ண என்ன வருது பாருங்க 17 வருது. 17 into 3 51, 51 மைனஸ் 20 31 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 31 டிகிரி. ஸோ ஆன்சர் வந்து 31 டிகிரி. அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்கப்பா. At what temperature does the temperature in Celsius and Fahrenheit are equal கேட்டிருக்காங்க. அப்போ சென்டிகிரேடும் ஃபாரன்ஹீட்டும் ஈக்குவலா இருக்கணும். ஓகேங்களா? சரி, அப்போ டிகிரி சென்டிகிரேட் ஈக்குவல் டு டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ சென்டிகிரேட் C மைனஸ் 0 டிவைட் பை 100 மைனஸ் 0 இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட்டுக்கு F மைனஸ் 32 டிவைட் பை 212 மைனஸ் 32 போட்டுடலாம். அப்போ C பை 100 இஸ் ஈக்குவல் டு F பிளேஸ்ல C போட்டுங்க, ஏன்னா C ஈக்குவல் டு Fன்னு சொல்லிட்டாங்க, ரெண்டுமே ஈக்குவலா வரணும். அப்போ C மைனஸ் 32 டிவைட் பை 118 போட்டாச்சு. இந்த 180யும் இந்த 100 கேன்சல் பண்ணா இங்க 5 இங்க 9 கிடைக்கும். இப்போ 9 இங்க கொண்டு வந்துருங்க, 9c is equal to 5 அங்க போயிருச்சுன்னா 5c மைனஸ் 5 into 32 வந்து நமக்கு 116 வருது. இந்த 5c லெஃப்ட் சைடு போயிடுச்சுன்னா 4c is equal to மைனஸ் 160 வருது. இதை கேன்சல் பண்ணீங்கன்னா c equal to மைனஸ் 40. அப்போ மைனஸ் 40 டிகிரி சென்டிகிரேட்ல வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா மைனஸ் 40 டிகிரி ஃபாரன்ஹீட். சென்டிகிரேட் ஸ்கேல் அண்ட் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் மெஷர்ஸ் ஈக்குவலி அட் மைனஸ் 40 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A faulty thermometer has its fixed point marked as 5 and 95 is the upper fixed point. ஓகேங்களா? The temperature of a body as shown on the Celsius scale is 40. Then its temperature shown on this faulty thermometer is dash. ஆக்சுவலா வந்து கரெக்ட் தெர்மோமீட்டர்னா லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் 0 அப்பர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் 100 இருக்கணும். ஆனா இங்க தப்பா மார்க் பண்ணிருக்காங்க. அப்ப கரெக்டான தெர்மோமீட்டர்ல 40 இருந்துச்சுன்னா இந்த ஃபால்ட்டி தெர்மோமீட்டர்ல எவ்வளவு டெம்பரேச்சர் காட்டும்னு கேக்குறாங்க. சோ இந்த क्वेश्चन எப்படி பண்ணலாம்னா பாருங்க. இப்போ கரெக்டான தெர்மோமீட்டருக்கு C மைனஸ் 0 டிவைட் பை 100 மைனஸ் 0ன்னு போட்டுங்க. இப்போ நம்ம பார்க்க போற ஃபால்ட்டி தெர்மோமீட்டர் ரீடிங் 6 போட்டு மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் 5 அப்பர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் 95 மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் 5 போட்டோம்.
இந்த சி தான் இவங்க 40 சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ 40 minus 0 14 போட்டு டிவைட் பை 100 போட்டுங்க இஸ் ஈக்குவல் ஆர் மைனஸ் 5 டிவைட் பை 95 minus 5 வந்து 19 போட்டுக்கலாம். அப்போ இங்கிட்ட ஒரு 0 இங்கிட்ட ஒரு 0 கேன்சல் ஆயிருது ஓகேங்களா. இப்போ இந்த 9 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 9 into 40 டிவைட் பை இங்கே ஒரு 10 இருக்கு ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 5 இருக்கு. இந்த 0 0 கேன்சல் பண்ணிங்க. 9 into 4 வந்து 36 இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 5. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 36 plus 5 41 டிகிரி. ஸோ அப்போ வந்து இந்த ஃபால்ட்டி இந்த தப்பான தெர்மோமீட்டர் ஃபால்ட்டி தெர்மோமீட்டர் மெஷர்ஸ் ஆஸ் 41 டிகிரி சென்டிகிரேட். அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. தி டெம்பரேச்சர் ஆஃப் எ பாடி ஆன் கெல்வின் ஸ்கேல் இஸ் ஃபவுண்ட் டு பி x Kelvin. When it measured by Fahrenheit thermometer, it is found to be x Fahrenheit. Then the value of x. அப்படின்னா கெல்வின்லயும் ஃபாரன்ஹீட்லயும் சேம் எக்ஸ்னு வருதுப்பா ஓகேங்களா. சேம் டெம்பரேச்சர் எக்ஸ்னு வருது. அந்த சேம் டெம்பரேச்சர் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கெல்வின் ஸ்கேல் எழுதும்போது கெல்வின் மைனஸ் 273 டிவைட் பை 373 மைனஸ் 273 ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட்ல எழுதும்போது எஃப் மைனஸ் 32 டிவைட் பை 212 மைனஸ் 32. ஓகே இப்போ கே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க எக்ஸ்ன்னு போட்டுங்க. அப்போ கேக்கு வந்து எக்ஸ்ன்னு போடணும். அதே மாதிரி எஃப்க்கும் எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். ரெண்டுமே எக்ஸ்ன்னு மெஷர் பண்ணுது. அப்போ எக்ஸ் மைனஸ் 273 டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 32 டிவைட் பை 180 ஓகேங்களா. இதை சால்வ் பண்ணலாம். 100 180 கேன்சல் பண்ணால் இங்கே 5 வரும் இங்கே 9 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 9x மைனஸ் 9 into 273 கரெக்டுங்களா இஸ் ஈக்குவல் டு இந்த 5x வந்துடும். ஸோ 5x மைனஸ் 5 into 32 5 into 32. இப்போ இந்த 5x லெஃப்ட் சைடு கொண்டு போயிருங்க. 9x மைனஸ் 5x வந்து 4x வருது ஓகேங்களா. இப்போ இந்த 9 into 273 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 9 into 273 மைனஸ் 5 into 32 எவ்வளோ வரும்னு சொல்லுங்கப்பா. அது வந்து 160. ஸோ இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து 574.25 கிடைக்கும். 574.25 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அட் 574.25ல வந்து சென்டிகிரேட் ஸ்கேல் ஃபாரன்ஹீட் ஸ்கேலும் கெல்வின் ஸ்கேலும் ஈக்குவலா மெஷர் பண்ணுது ஓகேங்களா. சரி நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. தி ரீடிங் ஆஃப் ஏர் தெர்மோமீட்டர் அட் 0 டிகிரி சென்டிகிரேட் இஸ் 100 டிகிரி சென்டிகிரேட். 0 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் 100 டிகிரி சென்டிகிரேட் ஆர் 50 சென்டிமீட்டர் அண்ட் 75 சென்டிமீட்டர் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் மெர்குரி காலம் ரெஸ்பெக்டிவ்லி. தி டெம்பரேச்சர் அட் விச் இட்ஸ் ரீடிங் இஸ் 80 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி காலம் இஸ் டேஷ் கேட்குறாங்க. அப்போ 0 டிகிரி சென்டிகிரேட்ல 50 சென்டிமீட்டர் இருக்கு. 100 டிகிரி சென்டிகிரேட் 75 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரின்னு இருக்கு. அப்போ 80 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்குரி எந்த டெம்பரேச்சர்ல மெஷர் பண்ணணும்னு அஜும் கண்டுபிடிக்கிறது சொல்றாங்க. அப்போ ப்ரெஷர் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் லீனியரா மாறுதுன்னு எடுத்துக்கிட்டு அப்போ ப்ரெஷர் ஈக்குவல் டு A into T plus B இதுதான் லீனியர் ஈக்குவேஷன். A and B are constant சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா 0 டிகிரி சென்டிகிரேடு போடுவோம். 0 டிகிரி சென்டிகிரேடு போடும்போது 15 வருது கரெக்டுங்களா. அப்போ 50 இஸ் ஈக்குவல் டு A into 0 plus Bன்னு கிடைக்குது. அப்போ இதுல இருந்து 50 இஸ் ஈக்குவல் டு B அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க ஓகேங்களா. பிக்கு வந்து 15 போட்டுக்கலாம். அடுத்து இது வந்து டீக்கு வந்து 0 டிகிரி சென்டிகிரேட்னு போடும்போது நெக்ஸ்ட் அதே மாதிரி டீக்கு வந்து 100 டிகிரி சென்டிகிரேட் போடலாம். டீக்கு 100 டிகிரி சென்டிகிரேட் போடும்போது என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 100 போடும்போது 75 போடணும் கரெக்டுங்களா. அப்போ 75 இஸ் ஈக்குவல் டு A into 100 கரெக்டுங்களா. இது B வந்து நம்ம எவ்வளோ போட்டுக்கலாம்னா B வந்து பிளஸ் B இருக்கு இல்லைங்களா. இந்த ஈக்குவேஷன் பிளஸ் பின்னு போடுறோம். ஆனால் 75 இஸ் ஈக்குவல் டு A into 100 பிளஸ் B வந்து 15 தெரியும் இல்லையா. இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா அப்போ என்ன வருது பாருங்க. அப்போ A into 100 இஸ் ஈக்குவல் டு 75 மைனஸ் 50 25 வருது. இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கங்க. அடுத்து ஒரு டீ டெம்பரேச்சர்ல வந்து எவ்வளோன்னா 80 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ P பிளேஸ்ல 18 போட்டு சென்டிமீட்டர் ஆஃப் ஹெச்ஜி போட்டு ஈக்குவல் டு A into T வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். பிளஸ் பின்னு போட்டுரும். பி தான் நமக்கு எவ்வளோ தெரியும் 15 தெரியும் இல்லைங்களா. B 50 அந்த 50 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ 80 மைனஸ் 50 இஸ் ஈக்குவல் டு 18 கிடைக்குதுங்களா. ஸோ அப்போ 80 இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா 13 கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 3ன்னு போட்டுங்க. இப்போ ஈக்குவேஷன் 3 டிவைட் பை ஈக்குவேஷன் 2ன்னு போடுங்கப்பா. அப்போ போட்டிங்கன்னா இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகிட்டு அப்போ T by 100 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க 30 by 25ன்னு கிடைக்குது ஓகேங்களா. 30 by 25ன்னு கிடைக்குது. இப்போ வந்து நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இது 25 இந்த 30 கேன்சல் பண்ணி இந்த 100 கேன்சல் பண்ணால் 4 வருது. 4 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா T ஈக்குவல் டு 30 into 4 என்ன வருது 120. ஸோ இப்போ இந்த 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து 120 டிகிரி சென்டிகிரேட். ஸோ 120 டிகிரி சென்டிகிரேட். அப்போ இதுக்கு ஃபார்முலா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுன்னா இந்த ப்ரெஷர் வந்து லீனியர்லி வேரியஸ் வித் டெம்பரேச்சர். ஸோ இது லீனியர் ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்த டேட்டா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. தி ரீடிங்ஸ் ஆஃப் ஏ பாத் ஆன் செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் தெர்மோமீட்டர்ஸ் ஆர் இன் தி ரேஷியோ 2:5. தி டெம்பரேச்சர் ஆஃப் தி பாத் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சென்டிகிரேட் பை ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் என்ன வந்திருக்குன்னா 2/5 கொடுத்துருக்காங்க.
அப்போ ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் என்ன எழுதலாம் 5/2 இன்ட்டு சின்னு எழுதிக்கலாம். இந்த 5 இங்கே வந்துடும், 2 கீழே வந்துடும். ஸோ ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து 5/2 சின்னு வந்திருக்கு. நமக்கு தான் ஃபார்முலா தெரியும் இல்லையா, C minus 0 divided by 100 minus 0 is equal to ஃபாரன்ஹீட் எழுதுனா ஃபாரன்ஹீட் மைனஸ் 32 divided by 212 minus 32 தெரியும் இந்த ஃபார்முலா. அதாவது ரீடிங் மைனஸ் 0 மைனஸ் ரீடிங் மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் பை அப்பர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் மைனஸ் லோயர் ஃபிக்ஸ்ட் பாயிண்ட் போட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ C/100 is equal to F எவ்வளோ சொல்லுங்க 5/2C. ஸோ Fக்கு வந்து 5/2Cன்னு போட்டு மைனஸ் 32 போட்டு டிவைட் பை 180 போட்டுங்க. 212 minus 32 180. இந்த 180 அந்த 100 கேன்சல் பண்ணா 5 இங்கே 9 வரும். இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 into C is equal to இந்த 5 இங்கே வந்துச்சுன்னா 25C divided by 2. இங்கே வந்து என்ன வருது 5 into 32 minus 160 அப்படின்னு வந்துருக்கு. ஓகேங்களா, இந்த 160 லெஃப்ட் சைடில் கொண்டு வந்து 9C ரைட் சைடு கொண்டு போங்க. அப்போ 25C divided by 2 minus 9C is equal to 160. இப்போ இது எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வருதுன்னா 7C/2 is equal to 116 கிடைக்குது. கரெக்டுங்களா? இப்போ இதுல இருந்து C ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 into 160 divided by 7. அப்போ 2 into 160/7 இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா வந்து 45.71 டிகிரி சென்டிகிரேட் வரும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா 45.71 டிகிரி சென்டிகிரேட்.